கர்த்தர் நல்லவர். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நானும் மனைவி சங்கீதாவும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் ஜெபம் செய்து இந்த அற்புதமான எபிசோடை ஆரம்பிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வந்திருக்கிறோம். இயேசுவின் திருரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்களாக ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக உம்முடையத்துல வந்து இருக்கிறோம். கர்த்தாவே, இயேசுவின் ரத்தம் கொடுக்கிற தைரியத்தோட வந்து இருக்கிறோம். கர்த்தாவே, அப்பா பிதாவே, எங்களுடைய வாழ்க்கையில நீ நல்லவரும் நன்மைகளை செய்கிறவருமா இருக்கிறீரே, இருக்காம் கோடி ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, இந்த நாள்லையும் கர்த்தாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தாவே, இந்த ஜெபத்துக்கு கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இந்த நாளில் உம்முடைய பிரசனத்தோடு நாங்கள் ஆரம்பிக்க உதவி செய்யும். உடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு இடைப்படுவீராக. உடைய வார்த்தைகள் கொடுக்கிற தைரியம் எங்களுக்கு உண்டாகட்டும். கர்த்தாவே, நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தையும் எங்களுக்காக வைத்திருக்கிற எல்லா அனைத்தையும் நாங்கள் புரிந்து கொண்டு அதை ஆண்டவரே உங்களுக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள உதவி செய்வீராக. இயேசு நாமத்தில் நம்முடைய கரத்தில் ஆண்டவரை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. புது ஆவியை ஊற்றுவீராக. புது பலத்தால் நிரப்புவீராக. புது உற்சாகத்தால் நிரப்புவீராக. தொடர்ந்து உடைய வார்த்தையை கொண்டு எங்களோட பேசுவீராக. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். அற்புதமாய் கர்த்தருடைய ஜெபத்தை கேட்கிறார். பரமண்டலங்கள் அவருடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய சித்தம் செய்யப்படும் போது என்ன ஒரு மகிமை, என்ன ஒரு அற்புதம், என்ன ஒரு பிரம்மாண்டம் இருக்க போகிறதுன்னு கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க எவ்வளவுதான் நம்ம கற்பனை பண்ணாலும் ஆண்டவர் சொல்றாரு, நீ நினைப்பதற்கும் அதிகமாக செய்யலாம் அப்படின்ற. நாம் அவருடைய கைகளில் இருக்கிற களிமண்ணாய் அவர் தான் நம்முடைய குயவன். ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் போல என்னை வணைந்திடும், உங்கள் ஆசை போல என்னை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி நாம் கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுப்போம் என்றால் நீங்கள் நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு அபிரகாமை போலதான் இருப்பீங்க, ஈசாக்கை போலதான் இருப்பீங்க, யாக்கோபை போலதான் இருப்பீங்க. ஏனென்றால் தேவனுடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்தவர்கள் எல்லாருமே நல்லா தான் இருக்கிறாங்க. சொல்கிறேன் பாருங்க, வாழ்க்கையில் போதுமானதுக்கும் அதிகமான செல்வமும், போதுமானதுக்கும் அதிகமான சுகமும், போதுமானதுக்கு அதிகமான எல்லா விருத்தியும் உண்டாக கர்த்தர் ஆசைப்படுறார். ஆமென். அற்புதமாய் தொடர்ந்து கர்த்தர் நம்மை நடத்துவாராக. சங்கீதம் 112 இந்த வருடம் ஆரம்பித்ததிலிருந்தே நாம் பார்த்து வருகிறோம். கர்த்தர் தொடர்ந்து நமக்கு உதவி செய்வாராக. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும் என்று பார்க்கிறோம். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க ஆஸ்தி ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்கும்? இதை விசுவாசிக்கணும். ஏன் முதல் வசனம் சொல்லுகிறது, அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இது பாக்கியவான். அவர் கட்டளைகள்ல பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வீட்டுல பார்த்தோம்ல, அவருடைய சத்தத்தை நீ கேட்கும் போது அதுக்கு கீழ்ப்படி, இல்லைன்னா அழிவ. கீழ்ப்படியும் போது பிழைத்துக் கொள்வோம். செழிப்பின் செய்தி கர்த்தருடைய சத்தம். உயர்வின் செய்தி கர்த்தருடைய சத்தம். நீ நல்லா இருக்கணும் அப்படின்றது கர்த்தருடைய சத்தம். கெடுக்க பிசாசு முற்படும் போது கர்த்தர் நம்மை வாழ வைக்க வேண்டும் என்கிற பெரிய வைராக்கியத்தோடு இருக்கிறார். அவங்க இதை விசுவாசிக்கும். தேவ பிள்ளைகள் அதிகமாக விசுவாசிக்கும். பாருங்க, ஈசாக்கை குறித்து பார்த்தோம். தொடர்ந்து பார்ப்போம். ஆதியாகமம் 26 அதிகாரத்தில் பன்னெண்டாவது வசனத்தை வாசிக்கிறோம். ஆதியாகமம் 26:12 ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். சொல்லுங்க, அந்த வருஷத்தில் அவன் உட்கார்ந்துக்கிட்டு வாழ்நாள் முழுவதும் அவனுடைய அறுவடைக்காக உட்கார்ந்து இல்லை. சொல்லுங்க, அந்த வருஷத்தில். நான் விசுவாசிக்கிறேன் 2025 நமக்கான வருஷம். நாம் விதைத்த விதைகளுக்கு, நாம் ஜெபித்த ஜெபங்களுக்கு, நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கு கர்த்தர் பதில் தருகிற வருஷம் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய கீழ்ப்படிதலுக்கு,
கர்த்தர் நமக்கு சொன்ன காரியங்களுக்கு நாம் செவி கொடுத்திருக்கிறோம்ல, செவி கொடுத்து கொண்டிருக்கோம்ல, இதற்கு பதிலை பெறுகிற வருஷமாக இது இருப்பதாக. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், அப்போ வாட் வாஸ் த ரிசல்ட் ஆஃப் த பிளெஸிங்? அவனை பிளஸ் பண்ணனால வந்த ரிசல்ட் என்ன? 100 மடங்கு பலன். அந்த வருஷத்துல 100 மடங்கு பலன் அடைந்தான். யோபுவை பார்க்கிறோம், யோபு 1:10 பார்த்தோம். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனால அவன் சம்பத்து பெருகிற்று. கர்த்தர் அபிரகாமை ஆசீர்வதித்ததுனால அவன் பெருகினான், யாக்கோபு பெருகினான். சொல்லி அந்த ஆசீர்வாதம் மாறாததாய் உங்க மேல என் மேலையும் நீ கிறிஸ்து இயேசுவின் மூலமாய், நம்முடைய மீட்பர் மூலமாய், அவருடைய திரு ரத்தத்தின் மூலமாய், அவருடைய கல்வாரி பாடுகள் மூலமாய் அதிகமா இருக்கிறது. ரொம்ப அதிகமா இருக்கு, ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் நானும் ஆசீர்வாதமாய் வாழ்ந்தே ஆகணும். இதை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். பரமேறி போகும்போது கூட ஆண்டவர் ஆசீர்வதித்து கொண்டே பரமேறி போனார்னு போட்டு ஒரு கடைசியாய் பரமேறி சொல்வதற்கு முன்பாக he was ascending and he was blessing. போகும்போதே ஆசீர்வதிச்சுக்கிட்டே போறார் நம்முடைய சீஷர்களை. நான் சொல்லிக்கிறேன், இன்றைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக தான் இருக்கிறார். நம்ம மேல இரக்கமுள்ளவராக இருக்கிறார், மனதுருக்கமுடையவராக இருக்கிறார், கை விட மாட்டான்னு நான் சொல்றேன். அவன் ஐஸ்வர்யவான் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவருடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து நிரப்பி போட்டார்கள். இல்ல ஒரு கெட்ட எண்ணம், கெட்ட புத்தி. ஆசீர்வாதம் பெருகும் போது சவால்களும் பெருகுது. ஆனால் கர்த்தர் கைவிட மாட்டாரு. ஆசீர்வாதம் ஒரு பெரிய சக்தி, ஆசீர்வாதம் ஒரு பெரிய வல்லமை. என்ன நடக்குது பாருங்க. அபிரகாமே பெரிய பணக்காரன், பெரிய சீமா. இவன் வேற இன்னும் என்ன நடந்திருக்கு, மகா பெரியவனா இன்னும் விருத்தி அடைந்திருக்கிறான். இதெல்லாம் கண்டு பெலிஸ்தியர்கள் பொறாமைப்பட்டு அவன் தகப்பனாகிய அபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின எல்லா கிணறையும் துறவையெல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டாங்க. இந்த கெட்ட புத்தி இன்னைக்கும் உலகத்துல அவ்வளவு மக்கள் கெட்ட எண்ணமுடையவர்களா இருக்கிறாங்க. உலகத்துல பேசிட்டு சபையிலே ரட்சிக்கப்பட்ட மக்கள், நான் நம்ம சபையில சொல்ல, கர்த்தர் GJCFI ரொம்ப ஆசீர்வாதமான சபையை கொடுத்துருக்காரு. எல்லா மக்களும் நல்லா வாழ்றாங்க, நல்லா மற்றவர்கள் நல்லா இருக்கணும்னு விரும்புறீங்க, ரொம்ப சந்தோஷம். அப்படிதான் இருக்கணும், மற்றவர்கள் நல்லா இருக்கணும்னு விரும்பணும். ஆனா நான் சொல்றேன் பாருங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டு நம்முடைய சக விசுவாசி இன்னொரு சகோதரன் ஆஸ்வதிக்கப்படக்கூடாதுன்னு பேசுறது இந்த மாதிரியான வேலை. மண்ணுனாலே நிரப்பி போட எதை கிணறு துறவு, அங்கதான் தண்ணீர், வாழ்வுக்கான ஆதாரம் தண்ணீர், நீர், சோர்ஸ் ஆஃப் லைஃப், வாட்டர். அதை தூர்த்து போடுறான் பாருங்க முடி. செழிப்பின் செய்தியை இன்றைக்கும் பிசாசு பல பேரால தூர்த்து போட்டு கொண்டிருக்கான். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்தவே முடியாது. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? ஆமென். கேக்குறேன், இப்படி மக்களால ரோஸ்டிங் கிறிஸ்டியானிட்டின்ற ஆட்களுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களோடலாம் எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு புரியல. ஆச்சரியமா இருக்கு. இவர்கள்லாம் இந்த பொறாமையிலே அன்றைக்கு ஈசாக்குக்கு விரோதமாக எழுப்பின பெலிஸ்தியர்கள் போல. இவர்களெல்லாம் ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தர் செழிப்பை தருகிற தேவன், செழிப்புக்காய் தன்னுடைய ரத்தத்தை சிந்திருக்கிறார், உயர்வுக்காய் ரத்தத்தை சிந்திருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சிலுவையில நிர்வாணமாய் தொங்கி மரித்திருக்கிறார். ஆகவே இந்த ரோஸ்டிங் ஆட்கள், இவர்களாம் இந்த மாதிரியான கள்ள ஆட்களுக்கு எச்சரிக்கையா இருங்க. தேவ பிள்ளைகளாகி உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய வல்லமை உங்கள் மேல் காணப்படும். வேதத்தை யாரு புரட்டுறா? நம்மளா புரட்டுறோம். வேதத்தில் உள்ளதை எடுத்து சொல்றோம். அவனை ஆசீர்வதித்ததுனால அவன் பெருகனா, அவன் ஆசீர்வதித்ததுனால அவன் சீமான் ஆனா. அந்த ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கு, உங்க மேல இருக்கு. அந்த ஆசீர்வாதத்துக்காக சிலுவையில இயேசு சாபமானார். அப்ப ஆசீர்வாதம் என்ன பண்ணும்? கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல வரும்போது மக்கள் பெருகுவாங்க. அப்ப
அப்ப பெருகக்கூடாதபடிக்கு தடையா இருக்கிறது இந்த பெலிஸ்திய ஆவிகள். அதால் ஆட்கொள்ளப்பட்ட மக்களுக்கு எச்சரிக்கையா இருங்க, விலகி இருங்க. அந்த ஆட்களுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகள் சொல்லுகிறேன், அவர்கள் நமக்கு எதிரிகள் கிடையாது. அந்த 3 சகோதரர்களையும் நான் நேசிக்கிறேன். ஆனால் அவர்களுக்குள்ளே கிரியை செய்கிற பெலிஸ்திய ஆவிகளுக்கு, பொறாமையின் ஆவிகளுக்கு எச்சரிக்கையா இருக்கணும். கட்டுகிற நேசம் இல்லாம ராஜ்யத்தின் சுவிசேஷத்துல செழிப்பு ஒரு முக்கியமான பகுதி. ஆமென். தகப்பன் ஆகிய ஆபிரகாமின் நாட்களிலே அவருடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மணினால் நிரப்பி போட்டார்கள். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கில் கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூத்து போட்டவைகளும் துறவுகளையும் மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். யாருடையது? எல்லாம் அவருடைய அப்பாவுடையது. திரும்பியும் அங்கிருந்து போறான். திரும்பி இப்ப என்ன பண்றான் பாருங்க, தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளை எல்லாம் திரும்பி என்ன பண்றான்? ஆபிரகாம் மரித்த பின்பு பெலிஸ்தர் தூர்த்து போட்டாங்களே, எல்லா துறவுகளையும் மறுபடியும் தோன்றான். நான் சொல்றேன் பாருங்க, இந்த கள்ள போதகர்களால தூர்த்து போடப்பட்டு மக்கள் ஏமாற்றத்தில் இருக்கிறாங்களே, எல்லாரையும் காப்பாற்றதான் கர்த்தரை அனுப்பியிருக்கிறார். இந்த ஜெபமே ஜெயத்தை கத்த அதுக்காக தான் ஏற்படுத்தி இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். திரும்பியும் தோண்ட போறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை திரும்பி தோண்ட போறோம். மக்களுக்கு அதை எடுத்து கொடுக்க போறோம். நீங்களும் உங்கள் சந்ததியும் ஜனமும் வாழ்ந்திருக்க கர்த்தர் அடியருடைய ஊழியத்தை எழுப்பியிருக்காரு. நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஈசாக்கு என்ன பண்றான் பாருங்க, தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பேரின்படியே அவைகளுக்கு பேரிட்டான். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வேதம் சொல்லுச்சுன்னா அது ஆபிரகாமின் ஆசீர்வாதம் தான். புதுசா அதுக்கு பேர் வைக்க முடியாது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஆபிரகாம் ஒரு கிணத்தை வெட்டி அதுக்கு ஒரு பேர் வச்சாரு. ஈசாக்கு தூர்த்ததெல்லாம், எதிரிகள் தூர்த்ததெல்லாம் திரும்பியும் தோண்டி அதுக்கு அதே பேரை வைக்கிறார். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடைய என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். தோன்றது அவங்க அப்பா, தூத்தது இந்த ஆட்கள். திரும்பியும் தோண்டி தண்ணீரை பார்த்த உடனே இது என்னுடையது அப்படின்னு வரானுங்க. அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பேரிட்டான். ஏன்னா வாக்குவாதம் அர்த்தம். வாக்குவாதம் பண்ணிட்டோம்னா ஏசேக்குன்னு பேர் வைக்கிறான். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகையால் அதற்கு சித்தனா என்று பேரிட்டான். வாக்குவாதம் எவ்வளோ சிரமத்துக்குள்ள போறான். ஆனால் கர்த்தரோட கைவிடல. பாருங்க, இப்ப படிக்க போறோம். சித்தனா என்று பெயரிட்டான். பின்பு அவிடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் சொல்றான் பாருங்க, நாம் தேசத்திலே ஏற்கனவே புரியுதா? சங்கீதாக்கு புரியுதா? ஏற்கனவே எப்படி இருக்கான்? பெரியவனா தான் இருக்கான். ஏற்கனவே he was so rich, so wealthy. ஆனா இங்க ஆசீர்வாதமாகிய தண்ணீரை பார்த்த உடனே இவன் திரும்பி என்ன பேசுறான்? நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு. போதும்பா, நம்ம பாட்டுக்கு இருப்போம். இல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவருடைய மைண்ட் செட் எப்படி? ஆபிரகாமின் தேவனை கண்டுபிடிச்சவன் சொல்றான், நாம் இன்னும் பெருகும்படிக்கு, பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். அப்பா, நான் சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளாக உங்களுக்கு எனக்கு ரெகோபோத். ஆமென். நாம் தேசத்திலே பழுகும்படிக்கு நமக்கு தேவன் இடம் உண்டாக்கி இருக்கிறார். ஆமென். இதுவரைக்கும் வந்த சவால்கள் நான் சொல்லுகிறேன், நீங்கள் இன்னும் செழிப்பதற்கு கர்த்தர் உங்களை என்ன பண்றாருன்னா ஆயத்தம் பண்ணி ஏசேக்கு சித்தனா இதெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க. இது வரைக்கும் நடந்த வந்த தடைகள் பத்தி எல்லாம் கவலைப்படவே கூடாது. கர்த்தர் நமக்கு ரெகோபோத் வைத்திருக்கிறார். 2025 ரெகோபோத்தின் வருஷம், பாலும் தேனும் ஓடுகிற வருஷம், பழுகிற வருஷம், பெருகிற வருஷம், திருப்தியாகி புசித்து குடித்து கொழுத்து கர்த்தருடைய பெரிய தயவினாலே செழிப்பாய் வாழப்போகிற வருஷம். இந்த வருஷத்துல நான் விசுவாசிக்கிறேன், செழிப்பு 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 மட்டுமே என்று விசுவாசிக்கிறேன்.
அபிரகாமின் ஆசீர்வாதம் ஈசாக்கு வந்துச்சு. ஈசாக்கு மேல இருந்த அபிரகாமின் ஆசீர்வாதம் அப்படியே ஜெனரேஷனாய் வந்து புறஜாதிகளாகிய உங்களுக்கு எனக்கு வந்து சேர்ந்திருக்குதுங்க. நன்றி சொல்லுங்க. முழங்கால் படி போட்டு சாஷ்டாங்கமா விழுந்து இந்த கடவுளை, இந்த சாமியை கும்பிடணுங்க. புறஜாதி ஆகிய எனக்கு, என் மனைவி, என் பிள்ளைகளுக்கு, என் சபைக்கு, என் மக்களுக்கு இது கிடைச்சிருக்குன்னு கையை கும்பிட்டு இந்த சாமியை கும்பிடணும். ஏன் சாமியை அப்படி கும்பிடணும், சாஷ்டாகமா பழிந்து குளிந்து கும்பிடணும். இந்தியா போல ஒரு சாதாரண ஒரு நாட்டில் வளர்ந்து கொண்டிருக்கும் பொருளாதாரம்லாம் சொல்றாங்களே, என்னத்தை வளருது? ஏழைகள் ஏழைகளாக தான் இருக்கிறாங்க. சில பணக்காரர்கள் மட்டும் தான் பணக்காரர்கள் ஆகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான நாட்டுக்கு இந்த சுவிசேஷம் தான் விடுதலை தரும். நம்ம மக்களுக்கு இதுதான் விடுதலை தரும். ஈசாக்கை போல நீங்களும் செழிப்பியர்களாக உங்களுக்கு ரெகோபோத் கர்த்தர் வைத்திருக்கிறார். விசுவாசத்தோட தோன்ற வேலையை விட்டுறக்கூடாது. ஐயோ முடிஞ்சு போச்சு, ஒரே பிரச்சனைன்னு வேலையை நிறுத்தல. ஐ வாஸ் continuing his work of digging his father's wells. தன்னுடைய தகப்பனுடைய கிணறுகளை திருப்பி திருப்பி என்ன பண்ணிட்டே இருக்கான், தோண்டிட்டு இருக்கான். தண்ணி வருது, பிரச்சனை பண்றாங்க, திருப்பி தோன்றான், போறான், தோன்றது. எஸ் சொல்றான் பாருங்க, விட்டுறக்கூடாது. வந்தவன் போனவன் ஒரு யூடியூப் சேனல், ஒரு கேமரா, ஒரு பைக் எடுத்தவெல்லாம் பிரசங்கியா. இப்ப நாங்களே இதை தைரியமாய் வைராக்கியமாய் எந்த எதிர்ப்பையும் தாண்டி பேசுறவன் தான் ஊழியக்காரன். நான் சொல்றேன், அதுக்கு நான் ஒரு சாட்சி, என் மனைவி ஒரு சாட்சி, எங்க சபை ஒரு சாட்சி. செழிப்புக்கு விரோதமா பேசுறவன் துரோகி. தகப்பன் இருதயத்துக்கு விரோதமாய் பேசுகிற துரோகி. துரோகிகளா இருக்காதீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா இருப்பீங்க, உங்க சந்ததி நல்லா இருக்கும். தவறாய் செழிப்பை பேசி, கர்த்தர் தருகிற செழிப்பை தவறாய் பயன்படுத்தி மக்களுடைய வாழ்க்கையை கெடுத்து தவறான தீர்க்க சொல்லி அவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணல. திரும்பி சொல்றேன், செழிப்பை பேசுகிற எல்லாரோட எங்களை கொண்டு போய் நிறுத்தாதீங்க. நம்ம வேறுபட்டவர்கள், நாம் வார்த்தையை சார்ந்திருக்கிறோம். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தருக்கு பயந்து, அடங்கி சேவிக்கும் போது நம்முடைய நாட்களை செல்வ செழிப்பாய் வாழ வைக்க கர்த்தர் வல்லவராக இருக்காரு. கர்த்தரை நம்பி இருக்கிறோம், உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறோம், யோக்கியமான வேலை செய்யணும்னு நினைக்கிறோம். அந்த ஊழியக்காரர், இந்த ஊழியக்காரர், அவர் சொன்னார் செழிப்பு இல்லை, அந்த கதையெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அதெல்லாம் நம்ம பார்க்கறது கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது என்றால் அதை சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். கீழ்ப்படியை நம்ம எல்லாரும் கடமைப்பட்டிருக்கிறோம். இதனால் உங்களை உற்சாகப்படுத்திக்கிறோம். உங்களுடைய ரெகோபோத்துக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கண்டதையும் கேட்காதீங்க, கேட்கறதை குறித்து எச்சரிக்கையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. வாழ்க்கையிலே நீங்கள் செழிப்பீர்கள். ஷோ பண்ணலாம். இந்த அற்புதமான ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தர் நம்முடைய எல்லா சபைகளையும் ஆசீர்வதிக்கணும். எல்லா சபைகளையும் நிலங்கள் உண்டாகணும், நீங்கள் விருத்தி அடையணும், நல்லா இருக்கணும். இயேசுவின் நாமத்தில் சேர்ந்து சொல்லுவோம், ஆமென், ஹல்லேலூயா. பிதாவே நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நாளை கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. தொடர்ந்து உங்க மக்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சகாயரா இருங்க. உங்களுடைய கரத்தின் வல்லமையினாலே, உங்களுடைய சத்துவத்தின் ஆச்சரியமான வல்லமையினாலே எங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய வாழ்க்கையில அன்று நாங்கள் எழுத எல்லாவற்றையும் நீர் திருப்பி தர வல்லவராக இருக்கிறீர். உங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய தயவினாலே, உங்களுடைய செல்வத்தினாலே, உங்களுடைய வல்லமையினாலே நாங்கள் வாழ்ந்திருப்போம். இயேசுவின் நாமத்தில் வாழ்ந்திருக்கட்டும். இதனால எங்களுடைய ஊழியர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதித்து ஜெபத்தை கேட்டு ஜெயத்தை தருவீராக. பிள்ளை எல்லாரும் நல்லா இருக்கணும், சுகமாகணும், கடன் பிடியிலிருந்து வெளியே வரணும். உண்மை போல கர்த்தாவே நாங்கள் எல்லாவற்றிலும் இருக்க விரும்புகிறோம். கர்த்தாவே எங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க, ரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்க. பொருளாதாரத்தில் உயர விரும்புகிறோம். நீர் எங்களை ஆசீர்வாதத்தில் எல்லைகளை பெரிதாக்குவீராக. நீர் எங்களை ஆசீர்வாதத்தில் எல்லைகளை பெரிதாக்குவீராக. நீர் எங்களை ஆசீர்வாதத்தில் எல்லைகளை பெரிதாக்கி தீமைகளை துக்கப்படுத்தாதபடிக்கு எங்களை காப்பீராக. ஈசாக்கின் தேவனுடைய தேவன், அபிரகாமின் தேவனுடைய தேவன், யாக்கோபின் தேவனுடைய தேவன், நீர் எங்களுக்கு அப்பாவா இருக்கிறீங்க. அவர்களுக்கு நடந்ததை விட, அவர்களை ஆசீர்வதித்ததை விட இன்றைக்கு கிறிஸ்து மூலமாய், அவருடைய திரு ரத்தத்தின் மூலமாய், தியாக கல்வாரி சிலுவையின் மூலமாய், ரட்சிப்பின் மூலமாய் நீர் இன்னும் அதிகமாக நீர் எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசத்தை நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். சரி சொல்லுவோம், என்னுடைய ரெகோபோத் தொடங்கி விட்டது. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கும்படி கிருபையான கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். அபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு சிலுவையிலே சாபமானபடினால் உங்கள் மேலும் உங்கள் சந்ததியின் மேலும்
எங்கள் மேலே, எங்கள் பிள்ளைகள் மேலே, எங்கள் சந்ததி மேலே, எங்கள் ஜனத்து மேலே, நம்ம எல்லாரும் மேலும் வந்து ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வந்து பலிப்பதாக. தேங்க்யூ ஸோ மச் பீப்புள். காட் பிளஸ் யூ. லவ் யூ ஸோ மச். மீண்டும் நாளை சந்திப்போம். அது வரைக்கும் இந்த வார்த்தை விசுவாசிங்க, தியானிங்க, தொடர்ந்து போட்டு கேளுங்க. பலருக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த நல்ல ஊழியர்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. இந்த நல்ல ஊழியர்களை விதைங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்களுக்கு தொடர்ந்து செய்வாராங்க. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ. லவ் யூ பா.